அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் பார்த்தீங்கன்னா பீஸா ரெசிபி போட சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. இன்ஷால்லா வந்துட்டு போடுறேன். இன்றைக்கி ஆனால் நான் ரெடிமேட் பீஸா செஞ்சுருந்தேன். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? எல்லாமே ரெடிமேடாகவே கிடைக்கும். எமர்ஜென்சிக்கு நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பீஸாவோட பேஸ் பார்த்தீங்கன்னா நான் ஸ்விக்கியில் வாங்கினேன். ரெண்டுமே சேர்த்து எனக்கு 26 ருபீஸ் வந்துச்சு. சாஸுமே அங்கே தான் வாங்கினேன். ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டால் வந்து தந்துடுவாங்கல்ல, அங்கே இப்படியே ஆர்டர் போட்டாச்சு. நீங்கள் எமர்ஜென்சிக்கு செய்கிறதானா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கடையில் வாங்கினா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன், நமக்கு கொஞ்சம் காசு கம்மியாகும். அதனால தான் நான் வீட்லேயே எல்லாமே ரெடி பண்ணி செய்வேன். அந்த லாங் வீடியோ வந்துட்டு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். அதுவுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, அந்த பேஸில் வந்துட்டு பீஸா சாஸ் இருக்கும்ல, அதை வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரெண்டுத்துலேயுமே அப்ளை பண்ணிக்கிடலாம். இன்றைக்கி சிக்கன் பீஸா தான் செய்ய போகிறேன். சீஸுமே பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்த சீஸ் நம்ம வீட்டில் இருந்துச்சு. சரி, அதை யூஸ் பண்ணிக்கிடுவோம். இதுவும் பார்த்திங்கன்னா அது மொசரல்லா சீஸ் தான். பீஸாலே பார்த்திங்கன்னா அந்த இழுத்தா வரும்ல, நூல் நூலாக, அதுதான் வந்துட்டு பிள்ளைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நான்லாம் சின்ன பிள்ளைல பீஸா வந்துட்டு அவ்வளோ எங்கள் அம்மாவுக்கும் தெரியாது. உண்மையாக சொல்லப்போனால் அவங்க வாங்கியும் கொடுத்ததில்லை. எனக்கும் ஏக்கமாக இருக்கும், யாராச்சும் வாங்கி தருவாங்களா அப்போலாம் நான் நினச்சிருக்கேன். உண்மையாக சொல்லணும்ல, அம்மாக்கிட்டேயும் கேட்கவும் மாட்டேனா. ஆனால் யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு கொடுத்தாங்க, ஒரே ஒரு பீஸ் கொடுப்பாங்கல்ல. அப்போ எனக்கு பிடிக்கவே இல்லை அந்த டேஸ்ட்டு. இது என்னடா இப்படி இருக்குது. உண்மையாக சொல்லப்போனால் ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் எனக்கு பிடிக்கவே இல்லை. இப்போயுமே இந்த ஒரு பீஸ் மட்டும் சாப்பிட்டுக்கிடுவேன். ஆனால் அஃபீனுக்கு வந்துட்டு பிடிக்கும், எப்போயுமே பிடிக்கும். பீஸா எல்லாம் ஒரு ஹைப்பு தான். நான் சொல்லுவேன், நீங்களாம் இப்போ பாருங்கள், 1க்கு 4 ஸ்லிப்பர் வச்சுருக்கீங்க, ஒரு பேக்குக்கு 2 பேக் வச்சுருக்கீங்க. நான்லாம் ஒரே ஒரு செருப்பு தாண்டி வச்சுருப்பேன். பேக் கூட இல்லை, கூடையிலே தான் அந்த புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவேன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒரு 90s கிட்ஸ் ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் இல்லை. இப்போல்லாம் வந்துட்டு எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளே செஞ்சு தர அளவுக்கு எல்லாம் நமக்கு பறக்கத்தும் கொடுத்துருக்கான். அதுக்கான திங்ஸ் வாங்குற அளவுக்கு ஈஸியாகவும் இருக்குல்ல. நம்ம அம்மாக்கெலாம் இதெல்லாம் செய்ய தெரியாது. நம்ம அம்மாவுக்கு செய்ய தெரிஞ்சது தோசை, பூரி, பால் கொழுக்கட்டை, அந்த மாதிரி சத்தான இன்க்ரீடியன்ஸாக செஞ்சு கொடுப்பாங்க. பீஸாவும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே கடையில் வாங்கி சாப்பிடுவோம்ல, அதை விட கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா எக்ஸ்ட்ராலாம் நம்ம போடுவோம்ல சிக்கன் பீஸெல்லாம், அதனால் சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு வேணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே ஆன்லைன்லேயே இருக்கும். நான் எதில் வாங்குவேன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நான் ஸ்விக்கியில் வாங்குவேன், கேபிஎனில் வாங்குவேன். அந்த மாதிரி எதில் ஆஃபர் போடுதோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிடுவேன். அவ்வளோதான். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா அஃபீனுக்கு பிடிச்ச பீஸா தான். பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.